போன ஆடியோவில் 27வது அத்தியாயத்தை பார்த்தோம். இந்த 28வது அத்தியாயத்துல வருண லோகத்திலிருந்து நந்தனை மீட்கிறதும் கோபர்களுக்கு வைகுண்டத்தை காட்டுறத பத்தியும் சொல்றார். என்ன சொல்றான்னு பார்ப்போம். ஸ்ரீ சுகர் சொல்றார், நந்தன் ஏகாதசி நாள்ல முழுமையான உண்ணாவிரதத்தை மேற்கொண்டு ஜனார்தனனான அந்த பகவான் கிருஷ்ணனை முழு பக்தியோடு பூஜை பண்றார். துவாதசி நாள்ல யமுனை நதியில ஸ்நானம் பண்றதுக்காக நீர்ல இறங்கிய அந்த செயல் பார்க்கறதுக்கு ஒரு சாதாரண செயல்களாக தோன்றினாலும் கூட உண்மையில் அது ஜீவன் கர்ம உலகை தாண்டி தெய்வீக ஒழுங்கை நோக்கி நகரும் ஒரு பயணத்தினுடைய குறியீடுதான். அந்த நேரத்துல நந்தன் அறியாமல் இரவு நேரத்துல நீரில் நுழைஞ்சதால வருணதேவனின் வேலைக்காரர்கள் அவரை பிடிச்சுண்டு போய் வருணன் கிட்ட கொண்டு போய் விடுறார். இங்கு இது ஒரு வெளிப்படையான தண்டனை போல தோன்றினாலும் உள்ளார்ந்த உண்மையில் அது கர்மத்தின் சக்தி ஜீவனை உயர்ந்த காரண நிலைக்கு எடுத்து செல்லும் ஒரு இயக்கம்தான். நீரில் மூழ்கிய நந்தன் காணாமல் போனதைக் கண்டு கோபர்கள் மிகுந்த துக்கத்துல கிருஷ்ணா ராமா அப்படின்னு சொல்லி அழறா. அந்த அழைப்பு வெறும் சத்தம் மட்டும் இல்ல, அது ஜீவனின் ஆழ்ந்த பக்தி வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தருணம். அந்த அழைப்பு உடனே பரமாத்மாவை இயக்கும் சக்தியாகவே மாறிவிடுகிறது. அதை கேட்ட கிருஷ்ணன் தன் பக்தர்களின் துயரத்தை உணர்ந்து கொண்டு உடனே வருணலோகத்துக்கு வந்து விடுறார். இங்கு என்ன தத்துவம் அப்படின்னா, பரமாத்மா எப்போதும் தன் பக்தனினுடைய துயரத்தை தானாகவே அறிந்து கொண்டு செயல்படுகிறார். பக்தி என்பது பரமாத்மாவை அழைக்கும் ஒரு சக்தி அல்ல, அவரை வெளிப்படுத்தும் சக்திதான். வருண லோகத்துல கிருஷ்ணன் போனதும் உலக காவலனான வருணன் மிகுந்த மரியாதையோடு அவரை வணங்குகிறார். இங்கு ஒரு முக்கிய தத்துவம் என்ன? சகல லோகாதிபதிகளும் கூட பரம உண்மையின் முன்னால் தாழ்ந்துதான் நிற்கிறார்கள். அதிகாரம் என்பது பரமாத்மாவின் ஒளியினுடைய ஒரு வெளிப்பாடே தவிர அது ஒரு தனிப்பட்ட நிலை அல்ல. வருணன் கிருஷ்ணனை வணங்கி அவர் பரபிரம்மம் என்பதை அறிந்து கொண்டு பேசுகிறார். உன்னில் மாயையின் காரணமாக உலக படைப்பு பற்றிய எந்த குழப்பமும் இல்லை, நீயே அனைத்தையும் கடந்த பரம உண்மை. இதன் மூலம் மாயை என்பது பரமாத்மாவை மறைக்காது, மாறாக ஜீவனின் பார்வை மட்டும் மறைக்கும் என்பதை உணர்த்துகிறது. வருணன் தன் சேவகர் அறியாமையால் நந்தனை கொண்டு வந்ததை சொல்லி மன்னிப்பு கோருகிறார். இது அறியாமை கூட இறுதியில் பரம உண்மையின் முன் பணிவாக மாறிவிடும் என்பதை காட்டுகிறது. கர்மம் இறுதியில் ஞானத்திற்குள் கரைந்து விடுகிறது. அவர் மேலும் சொல்றார், கிருஷ்ணா, உன் கருணை என் மீது எப்பொழுதும் இருக்கணும். உன் பித்ரு வாத்சல்ய தன்மையால் நந்தனை மீண்டும் அழைத்துச் செல்ல வேண்டும். இங்கு கருணை என்பது வெறும் உணர்ச்சி அல்ல, அது பரமாத்மாவின் இயல்பான சக்தி. இதை கேட்ட கிருஷ்ணன் எந்த தடையும் இல்லாமல் நந்தனையும் கோபர்களையும் மீட்டுக்கொண்டு வந்தார். இது ஜீவன் எவ்வளவு சிக்கலில் இருந்தாலும் பரமாத்மாவின் கருணை அதை எளிதாக மீட்டு கொண்டு வரும் என்பதை காட்டுகிறது. நந்தன் திரும்பிய பிறகு கோபர்கள் ஒரு சாதாரண கிராம வாழ்க்கையை தாண்டி மிக உயர்ந்த அனுபவத்தை அடைந்தனர். கிருஷ்ணனின் கருணையால் அவர்கள் பிரம்மரதம் எனப்படும் தெய்வீக நிலையை அனுபவித்தனர். அது வெளிப்படையாக ஒரு குளம் போல தோன்றினாலும் உண்மையில் அது ஜீவனின் உள்ளார்ந்த மாயையை கரைத்து பிரம்ம ஒளி வெளிப்படும் நிலைதான். அங்கு அவர்கள் மூழ்கியதும் அது மரணம் அல்ல, அது அகந்தை கரையும் அனுபவம். கிருஷ்ணனால் அவர்கள் மீண்டும் வெளிக்கொண்டு வரப்பட்டதும் அவர்கள் பிரம்மலோகத்தின் ஒளி நிலையை கண்டனர். இது வெளிப்புற உலகமே அல்ல, அவர்களின் உள்ளார்ந்த விழிப்பு உணர்வின் நிலை. இப்படி அவர்கள் கிருஷ்ணனை சாதாரண மனிதனாக அல்ல, வேதங்களால் போற்றப்படும் பரம பிரம்மனாக நேரடியாகவே அனுபவித்தார்கள். அவர்களின் மனம் முழுமையாக பரமானந்தத்தில் லயித்தது. ஏனென்றால் உண்மை வெளிப்பட்ட போது பார்வையாளர்கள் மற்றும் காணப்படும் பொருள் என்ற வேறுபாடே இல்லாமல் தானே போகிறது. அந்த தரிசனத்தில் கோபர்கள்
முழுமையாக ஆச்சரியத்தில் மூழ்கிவிட்டனர். கிருஷ்ணன் அவர்களுக்கு வெளிப்புற தெய்வம் அல்ல, அவர்களின் சொந்த ஆத்மாவின் பரம ஒளி அப்படிங்கிறத உணர்ந்து கொண்டார்கள் என்று சொல்லி இந்த 28வது அத்தியாயத்தை முடிக்கிறார். இதை தொடர்ந்து 29வது அத்தியாயத்தை அடுத்த ஆடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.